எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு தெரியும், ஒரு விதைங்க. பூலேருந்து வந்த விதை. ஏன்னா சூரியகாந்திலேருந்து வந்த விதை இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து அதை விட சின்ன பூலேருந்து வந்த விதை. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணிலேருந்து எடுத்த விதைங்க. நாங்கள் வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி விதையை வந்து சேகரிச்சிட்ருக்கோம். முதல்ல வீட்டில் ஒரே ஒரு செடி இருந்துச்சுங்க. இதுதான் அந்த பழைய செடி. ஒரே ஒரு செடி இருந்துச்சுங்க. இந்த ஒரு செடியிலேருந்து விதை விழுந்து விழுந்து எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லுமே இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி தான் இருக்குது. போன வாட்டி இதுக்கும் நாங்கள் இந்த வெள்ளை முடி கருப்பாக இருக்குது ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தளைஞ்சு வந்ததை இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். இப்போ நீங்கள் அந்த பதிவு பார்த்தாலே தெரியும் நாங்கள் எப்போ கட் பண்ணோம். இன்றைக்கி நான் பதிவு போடும்போது இப்போது இது வளர்ந்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. நீங்களும் சும்மா ஒரு செடி 2 செடி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு நிறைய பரவலாக வந்துடுங்க. அது பாட்டுக்கு இந்த மாதிரி விழுந்து 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 ஃபுல்லாக முளைச்சிருங்க. இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம், அது போக ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம பாரம்பரியமான விதைகள்லாம் வந்து நாட்டு விதைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வேலையை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை இந்த விதைகளை வந்து பாதுகாத்துருக்கோங்க. எந்த ஒரு நாட்டு விதையாக இருந்தாலும் நம்ம மண்ணுக்கும் நம்ம கிளைமேட்டுக்கும் ஏற்றதாக இருக்குங்க. அது நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதாவது இயற்கை சீற்றத்தையெல்லாம் தாங்கி வரதான் இந்த நாட்டு ரகங்க. அது எந்த விதையாக இருந்தாலுங்க. அதனால் நாட்டு ரகங்களை பாதுகாக்கலாங்க. நன்றிங்க.